ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த மாத்துக்கான கர்த்தருடைய ரேமா வார்த்தையை பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 1:2. பாருங்க, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீங்களோ அந்த வார்த்தை உங்க லைஃப்ல பிளஸிங்க என்ன பண்ணும், கொடுக்கிறதா இருக்குது. பாருங்க, ஈசாக்கு மாலை வேலையில இருக்கும்போது தேவனை தியானிச்சான். என்ன தியானிச்சிருப்பாரு? உண்மையை சொல்ல போனா, தன்னுடைய தகப்பனார அழைக்கும் போது இல்லாதவைகளை இருப்பதை போல அழைத்த தேவன் என்பது கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு, தியானிச்சிருப்பாரு. ஏன்னா தான் தகப்பனார் அங்கேருந்து வரும்போது ஒன்னுத்தையும் கொண்டு வர பொருள் இல்லை, எதுவும் இல்லாம கொண்டு வரும்போது தேவன் ஆபிரகாமை பூமி தாங்காத அளவுக்கு ஆசீர்வதித்தான் இருக்கு. அப்படின்னா ஈசாக்குக்கு இந்த வெளிச்சம் இருந்தது. எந்த வேலையிலுமே ஒண்ணுமே இல்லைனாலும் என்னுடைய தகப்பனாருடைய தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் பாருங்க, ஈசாக்கு விதை விதைத்தான், அது 100 தனியா ஆசீர்வதிச்சார். எந்த காலகட்டம்? ஒரு வறட்சியான காலகட்டம், பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை வச்சா 100 தனியா ஆசீர்வதிச்சான். ஆமென். ஏன்னா அவன் தேவனை தியானித்த விதமே வேற. நம்ம நிறைய நேரங்கள்ல எதெல்லாம் தியானிப்போம் தெரியுங்களா? நமக்குள்ள ஒரு கட்டி வந்துருச்சுன்னா, இது என்ன கட்டி? இது கேன்சர் கட்டியா, இல்ல அந்த கட்டியா, இந்த கட்டியா? ஒரு எலுமிச்சம்பழம் வந்துருச்சுன்னா, இது யாரா செய்வினை பண்ணா அதை தியானிச்சுட்டு இருப்போம். அதை தியானிக்க வேண்டாங்க. உங்க தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அற்புதர், அவர் சுகமளிக்கிற தேவன் என்பதை நீங்க இதை தியானிங்க. உங்க அற்புதம் ஆட்டோமேட்டிக்கலா நடக்கும், உங்க ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கலா வரும். அதனாலதான் சங்கீதம் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் மாத்திரம் இல்ல, அவன் நீர்காலின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தின் தன்கனியை தந்து அவன் இலை உதராய் மரத்தை போல் இருப்பான் மாத்திரம் சொல்லல, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. அதனாலதான் நீங்க எதை செய்தாலும் அதை ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு நம்ம தேவன் இருக்கார். அதை மட்டும் நீங்க தியானிங்க. அதனாலதான் ஈசாக்கு அவர் தியானம் பண்ணது, என் தேவன் நான் எதை செஞ்சாலும் அவர் என்ன பண்ணார், என்ன பிளஸ் பண்ணுவார். அதனாலதான் பாருங்க, அந்த வறட்சியில விதை வச்சாலும் 100 தனியா தேவன் என்ன பண்ண பிளஸ் பண்ணிட்டார். நான் சொல்றேன், இந்த மாசம் உங்க பிசினஸ்ல ஒரு பெரிய பிளஸிங் இருக்கு. நீங்க எதெல்லாம் கை வச்சு செய்றீங்களா, நீங்க இதை தியானிங்க. நீங்க எந்தெந்த வசனத்துலலாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சா அந்த வசனத்தை தியானிங்க. அது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும், 100 தனியா ஆசீர்வதிக்கும். எங்கெல்லாம் உங்களுக்கு சுகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் சுகம் கொடுத்த வசனத்தை தியானிங்க. அங்க உங்க சுகம் ஆட்டோமேட்டிக்கலா உண்டாகும். எங்கெல்லாம் உங்களுக்கு போராட்டமா இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு சமாதானம் இல்லாம இருக்கோ, தேவனுடைய வசனத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும். ஆமென். அது 100 தனியா பலன் கொடுக்கும். கர்த்தர் இந்த மாசத்துல உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தருடைய கரம் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரையே தியானிங்க. God bless you.